தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். பெஷாவர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சவுதி விமானம் தீப்பிடித்ததால் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சவுதி அரேபிய மத்திய வங்கிக் கணக்கு பறிமுதல் செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட தொகைகளை தெளிவுபடுத்தியுள்ளது. சனாடெக் சவுதி அரேபியாவில் ரியல் எஸ்டேட்டில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. சவுதி அரேபியா ஜோர்டானுடன் இணைந்து காசா நிவாரணப் பணிகளுக்காக உணவு விமான தளத்தை நடத்துகிறது. சவுதி அரேபிய வழக்கறிஞர்கள் சுகாதார பயிற்சியாளரைப் போல் ஆள்மாறாட்டம் செய்த நபருக்கு எதிராக கட்டணம் வசூலிக்கின்றனர். மலட்டுத்தன்மை மற்றும் நரம்பியல் கோளாறுகளுக்காக சட்டவிரோதமாக சிகிச்சை அளித்த நபரை சவுதி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். விரிவான செய்திகள். ரியாத்தில் இருந்து 297 பேருடன் வந்து கொண்டிருந்த SV792 என்ற சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள பச்சாகான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தீப்பிடித்தது. அனைத்து பயணிகளும் காயங்கள் ஏதுமின்றி அவசர ஸ்லைடுகள் மூலம் 276 பயணிகள் மற்றும் 21 பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தரையிறங்கும் போது விமானத்தின் தரையிறங்கும் கருவியில் தீ விபத்து ஏற்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தீயணைப்பு குழுக்கள் தரையிறங்கியவுடன் தீயை விரைவாக அணைத்தன. மேலும் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் விமான நிபுணர்கள் சம்பவத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கணக்குகள் மூலம் ஒப்புதல் மற்றும் அமலாக்கத்திற்கான அதிகாரிகளின் நடைமுறைகள் பற்றிய விவாதங்களை தொடர்ந்து வங்கிக் கணக்குகளில் பறிமுதல் மற்றும் அமலாக்கத்தில் இருந்து விலக்களிக்கப்பட்ட தொகைகளை சவுதி மத்திய வங்கி தெளிவுபடுத்தியது. மத்திய வங்கி சம்பளம் பறிமுதல் செய்யப்பட்ட தொகைகளை 1/3 பங்கு ஊழியர் சம்பளம் மற்றும் காலாண்டு ஓய்வூதியங்கள் மற்றும் இழப்பீடு மற்றும் அரசாங்க ஆதரவு திட்டங்கள் தொடர்பான சில வைப்புத் தொகைகளுக்கு விலக்கு விகிதங்களை உறுதிப்படுத்தியுள்ளது. கைப்பற்றப்பட்ட பிறகு டெபாசிட் செய்யப்பட்ட விலக்கு தொகையை வாடிக்கையாளர்கள் பெறலாம் என்றும் பறிமுதல் செய்வதற்கு முன் டெபாசிட் செய்தால் அது பறிமுதல் நடைமுறைகளில் சேர்க்கப்படும் என்றும் சவுதி மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. சவுதி அரேபியா ப்ராப்டெக் தளமான சனாடெக் ரெகாவில் இருந்து ஃபால் உரிமத்தை பெற்றுள்ளது. இது பயண நலனுக்காக தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ரியல் எஸ்டேட் தளமான சனாடெக் முக்கிய உச்சி மாநாடுகளிலும் கண்காட்சிகளிலும் அதன் புதுமையான அம்சங்களை காண்பிப்பதன் மூலம் பரிவர்த்தனைகளில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் 360 டிகிரி மெய்நிகர் சுற்றுப்பயணம் மற்றும் ஊடாடும் வரைபடம் ரியல் எஸ்டேட் தரகர்கள் மற்றும் பயனர்களை ஈர்க்கிறது. இது ஆழ்ந்த பார்வை அனுபவத்தை வழங்குகிறது. சனாடெக் உறுப்பினர்கள் மற்றும் முகவர்களுக்கிடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது. புதிய பட்டியல்கள், சந்தைப்படுத்துதல் சேவைகள் மற்றும் வசதி மேலாண்மை பற்றிய அறிவிப்புகளை பயனர்களுக்கு வழங்குகிறது. சொத்து உரிமையாளர்கள் மற்றும் தேடுபவர்களுக்கு தடையற்ற அனுபவத்தை உறுதி செய்கிறது. சனாடெக் சவுதி ரியல் எஸ்டேட் சந்தையில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சொத்து பரிவர்த்தனைகளுக்கான ஒரே இடத்தில் தளமாக மாறுகிறது. எளிமை, ஆறுதல் மற்றும் பயனர் வெற்றி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. ரியல் எஸ்டேட்டில் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிவகுக்கிறது. சவுதி அரேபியா கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் மூலம் ஜோர்டானுடன் இணைந்து காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரமான உணவு உதவியை ஏர் டிராப் செயல்பாடுகள் மூலம் செயல்படுத்தி வருகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தரை எல்லை கடக்கும் முற்றுகையை முறியடிக்க ஜோர்டான் ஆயுதப்படைகள் அரபு ராணுவத்துடன் இணைந்து காசாவில் அல்மவாசியில் உணவு வான்வழி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சவுதி அரேபியாவின் தற்போதைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மன்னர் சல்மான் பின் அப்துல்லாஜிஸ் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையிலான சவுதி அரேபியாவின் அரசாங்கம் காசா பகுதி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான தனது உறுதிப்பாட்டை விரிவுபடுத்துகிறது. சுகாதார பணியாளரை போல் ஆள்மாறாட்டம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குடிமகன் மீது பொது வழக்கு தொடரப்பட்டது. மருத்துவமனைகளுக்கு செல்வதற்காக சந்தேக நபர் சுகாதார அமைச்சகத்தின் சீருடை அணிந்து போலியான அடையாள அட்டையை பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பப்ளிக் பிராசிகியூஷன் குற்றச்சாட்டுப்படி வழக்கை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அனுப்பியுள்ளது. இது ஒரு தண்டனையை பெறுவதையும் சுகாதார நிபுணர்களை தடுக்க கணிசமான தண்டனையை விதிக்கவும் நோக்கமாக உள்ளது. ஜித்தாவில் உள்ள சட்டவிரோத கிளினிக்கில் குழந்தையின்மை, நரம்பியல் கோளாறுகள் மற்றும் பிற நோய்களுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை சுகாதார அமைச்சகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் கைது செய்துள்ளன. ஒப்பந்த அலுவலகம் போல் மார்வேடமிட்டு ஜித்தாவில் உரிமம் பெறாத கட்டிடத்தில் சட்டவிரோத கிளினிக்கை குற்றம் சாட்டப்பட்டவர் நடத்தி வந்தார். விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சந்தேக நபர் பொது வழக்கறிஞருக்கு பரிந்துரைக்கப்பட்டார். முறைகேடான மருத்துவ சிகிச்சை உரிமை கோரல்கள் மற்றும் மீறல்களை ஒழுங்குமுறை அதிகாரிகள் விசாரித்து அந்த நபர் தீவிர மருத்துவ தொழில் விதிமீறல்களுக்காக
காரணமாக முன்னர் பதிவு நீக்கப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினர். சட்ட அமலாக்க முகமைகள் குற்றவாளியை கைது செய்து பிரிவு 32க்கு கூடுதலாக சுகாதார தொழில்கள் சட்டத்தின் 28வது பிரிவை மீறியதற்காக வழக்கு தொடர பரிந்துரைக்கின்றன. காலாவதியான மருத்துவ மருந்துகள், போதைப் பொருட்கள், சைக்ரோட்ரோபிக் பொருட்கள் மற்றும் பிற பாதுகாப்பற்ற பொருட்கள் ஆகியவற்றை அறியப்படாத தோற்றத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத கிளினிக் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுரண்டலை தவிர்க்கவும், உரிமம் பெற்ற பயிற்சியாளர்களிடமிருந்து சுகாதார சேவைகளை பெறவும், வழங்குநரின் நற்சான்றிதழ்களை சரிபார்க்கவும் 937 என்ற ஹெல்த் கால் சென்டர் மூலம் ஏதேனும் மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கவும் குடிமக்களுக்கு அமைச்சகம் அறிவுறுத்துகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $22.27. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு $80.57. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $83.52. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு $302.14. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.9 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 273 ரியால்கள், ஒரு பவுண்ட் 2184 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6760 ரூபாய் என்ற அளவிலும், ஒரு பவுண்ட் 54,080 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.